Adobe Photoshop Tutorial Part 7 IR Teaching. Subscribe now. Clone Stamp Tool. Clone Stamp Tool இந்த டூல் மூலமாக இமேஜில் உள்ள பகுதியைப் போல மீண்டும் பகுதிகளை உருவாக்க முடியும். இவை பேக்ரவுண்ட் கலருடன் ஆட் ஆகாது. முதலில் ஃபைல் மெனுவில் கிளிக் செய்து அதில் ஓபன் என்கிற ஆப்ஷன் கொடுத்து இமேஜ் ஒன்றை செலக்ட் செய்ய வேண்டும். Ctrl+O ஷார்ட்கட் கீ. இமேஜ் லேயரில் டபுள் கிளிக் செய்து ஓகே கொடுத்து லாக் ரிமூவ் செய்ய வேண்டும். பின் க்ளோன் ஸ்டாம்ப் டூல் செலக்ட் செய்து இமேஜின் எந்த பகுதி மீண்டும் தேவையோ அவற்றின் மீது ஆரோவை வைத்து ஒல் கீயை பிரஸ் செய்து கொண்டே கிளிக் செய்ய வேண்டும். பின் எந்த இடத்தில் இமேஜ் வேண்டுமோ அந்த இடத்தில் மவுஸ் மூலமாக கிளிக் செய்து ட்ராக் செய்ய வேண்டும். இப்பொழுது ஏற்கனவே உள்ள பகுதியைப் போன்று மீண்டும் உருவாகுவதை பார்க்கலாம். இவை பேக்ரவுண்ட் கலருடன் மிங்கில் ஆகாது. மற்றும் இதே போன்ற இமேஜ் வேறொரு சீட்டில் வேண்டும் என்றால் அவற்றிலும் ஆட் செய்யலாம். அதற்கு ஃபைல் மெனுவில் கிளிக் செய்து நியூ என்கின்ற ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும். Ctrl+N ஷார்ட்கட் கீ. சீட் செலக்ட் செய்த பின் இமேஜ் பகுதியை செலக்ட் செய்து அவற்றில் கிளிக் செய்து அல்ட் கீ பிரஸ் செய்து செலக்ட் செய்ய வேண்டும். எந்த இமேஜ் வேண்டுமோ அவற்றில் கிளிக் செய்து சீட்டில் ட்ராக் செய்ய வேண்டும். முழுமையாக ஷீட்டில் இமேஜை ட்ராக் செய்ய வேண்டும். இப்பொழுது இமேஜ் ஷீட்டில் வருவதை காணலாம். இந்த முறையிலும் வேறொரு சீட்டில் இமேஜை மாற்றி அமைக்கலாம். பாட்டன் ஸ்டாம்ப் டூல். அடுத்ததாக பாட்டன் ஸ்டாம்ப் டூல் இவற்றை கொண்டு இமேஜில் பேக்ரவுண்ட் டிசைன் வடிவமைக்கலாம். பாட்டன் ஸ்டாம்ப் டூலை கிளிக் செய்து ஆப்ஷன் பாரில் உள்ள பாட்டன் என்கின்ற ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும். டிசைன்ஸ் வேண்டும் என்றால் கார்னரில் உள்ள ஆரோவை கிளிக் செய்தால் அவற்றில் எந்த மாதிரியான பேட்டர்ன் வேண்டும் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். பின்னர் செலக்ட் செய்து ஓகே கொடுத்தால் டிசைன் ஷீட்டில் தோன்றும். பின் அவற்றை சீட்டில் டிரா செய்து பேக்ரவுண்ட் களை உருவாக்க முடியும். இவை பேக்ரவுண்ட் கலருடன் ஆட் ஆகாமல் இருப்பதால் செலக்ட் செய்த பேட்டர்ன் டிசைன் அப்படியே மாறாமல் தோன்றும். இவ்வாறு பாட்டன் ஸ்டாம்ப் டூல்கள் மூலமாக புதிதாக பேக்ரவுண்ட் டிசைன்கள் உருவாக்கலாம். ஹிஸ்டரி பிரஷ் டூல். ஆர்ட் ஹிஸ்டரி பிரஷ் டூல். இந்த இரண்டு டூல்ஸ்களை பயன்படுத்தி இமேஜின் பேக்ரவுண்டை வடிவமைக்கலாம். ஹிஸ்டரி பிரஷ் டூல். இவை ஆர்ட் ஹிஸ்டரி பிரஷ் டூல் மூலமாக சிதைவு பெற்ற ஒரு இமேஜை சரி செய்ய பயன்படுத்தலாம். இமேஜில் முக்கிய பகுதியை மட்டும் தெளிவு செய்யவும் இவை பயன்படுகிறது. இமேஜில் தேவையான அல்லது தேவையற்ற பகுதியை சிதைவுட்டது போன்று அமைப்பை காட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் பேக்ரவுண்ட் டிசைன்கள் உருவாக்க முடியும். ஃபைல் மெனுவில் கிளிக் செய்து ஓபன் என்கின்ற ஆப்ஷன் மூலம் இமேஜ் ஒன்றை செலக்ட் செய்ய வேண்டும். Ctrl+O ஷார்ட்கட் கீ. இமேஜில் உள்ள பேக்ரவுண்ட் டிசைனை இதன் மூலம் மாற்றி அமைத்து இமேஜை மேலும் மெருகுடன் காட்டலாம். இதனால் இமேஜ் இயல்பு நிலையை விட மிக அருமையான தோற்றத்தில் வடிவமைக்கலாம். இமேஜை செலக்ட் செய்து பின்னர் ஆர்ட் ஹிஸ்டரி பிரஷ் டூல் செலக்ட் செய்து பின் ஆப்ஷன் போரில் உள்ள பிரஷ் டிசைனை செலக்ட் செய்ய வேண்டும். பின் பிரஷ் டிசைன்களை நமது தேவைக்கு ஏற்றவாறு தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். இந்த பிரஷ் டிசைன் அமைப்பை பொருத்தும் டிசைன்கள் மாறும் தன்மை உள்ள பிரஷ் டிசைனை செலக்ட் செய்ய வேண்டும். பின் பிரஷை கொண்டு இமேஜ் பேக்ரவுண்டில் ட்ராக் செய்தால் இமேஜ் பேக்ரவுண்ட் பிளர் ஆவதை பார்க்கலாம். இமேஜ்களை மட்டும் தனியாக ஏதேனும் செலக்ஷன் போல் மூலமாக செலக்ட் செய்தும் இந்த ஆர்ட் ஹிஸ்டரி பிரஷ் டூல் மூலமாக ட்ராக் செய்யலாம். இவ்வாறு அமைப்பதன் மூலம் பேக்ரவுண்ட் டிசைன்கள் வித்தியாசமான முறையில் காணப்படும்.
பிரஷ் டூல். இவற்றைக் கொண்டு சிதைவு பெற்ற பகுதியை திரும்பவும் பழைய நிலைக்கு கொண்டு வரலாம். ஹிஸ்டரி பிரஷ் டூல் செலக்ட் செய்து ஆப்ஷன் பாரில் உள்ள பிரஷ்கள் உடைய டிசைன் செலக்ட் செய்து இமேஜில் டிராக் செய்தால் இமேஜ் பழைய நிலைக்கு வரும். இவ்வாறு ஹிஸ்டரி பிரஷ் டூல், ஆர்ட் ஹிஸ்டரி பிரஷ் டூல் இந்த இரண்டு டூல்களை பயன்படுத்தி இமேஜ் பேக்ரவுண்டை நாம் தேவைக்கேற்றவாறு அமைக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் டூல்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் நவ். IR டீச்சிங்.